இந்தியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம். சட்டப்பேரவை அருகே தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் முதல் முறையாக வருகை தந்த ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 63 பேர் கடந்த 18 ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும், உயர்த்தப்பட்ட ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை அரசுக்கு தெரிவித்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டப்பேரவை அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் 292 ஒப்பந்த கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள் பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கல்வித்துறை முற்றுகை மறியல் சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் நடத்தினர். இந்நிலையில் அமைச்சரவையில் ஓராண்டு பணி நீட்டிப்பு செய்ய மட்டும் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாக தெரியவந்தது. இதனால் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சட்டசபை அருகே ஆம்பூர் சாலையில் 2 நாள் தொடர் தர்ணா போராட்டத்தை அவர்கள் இன்று தொடங்கினர். போராட்டத்தை அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தொடங்கி வைத்தார். கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார், ஒருங்கிணைப்பு குழு பொற்செழியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆரோவில்லில் நடந்த மராத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். மக்கள் ஒற்றுமை, உடல் வலிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2வது வாரத்தில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில்லில் மராத்தான் ஓட்டம் பந்தயம் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் 16வது ஆண்டு மராத்தான் ஓட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு மராத்தான் போட்டி துவங்கியது. இப்போட்டியில் ஆண்கள், பெண்கள், முதியவர், சிறியவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த ஓட்ட பந்தயத்தை பாதுகாப்பாக நடத்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி ரூபன்குமார் மற்றும் ஆரோவில் ஆய்வாளர் திருமால் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் மராத்தானில் பங்கேற்கும் நபர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்க வெளிநாட்டு இசை கலைஞர்கள் ஆங்காங்கே இசை இசைத்து பயனாளிகளுக்கு உற்சாகம் அளித்தனர். பாஜக கூட்டணியின் பொய்த்து போன ஆட்சியை புதுச்சேரியில் நடக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்பது அறிவிப்பாகவே இருக்கிறது. இந்த 5 ஆண்டு காலத்தில் நல்லாட்சி நடைபெறவில்லை, பொய்த்து போன ஆட்சிதான் நடந்துள்ளது. இந்த ஆட்சியின் சாதனையை போலி மருந்து ஊழலை தான் சொல்ல வேண்டும். இந்த அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. எனவே புதுச்சேரியில் பொய்த்து போன என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியை கண்டித்து வரும் 20ஆம் தேதி வில்லியனூர் அரியாங்குப்பம் பகுதியில் விவசாயிகள் பொதுமக்களை திரட்டி நடைபயணமாக சென்று சட்டசபை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம். மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் வரும் 12ஆம் தேதி வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் இணைவதாக கூறியுள்ளனர். அந்த அடிப்படையில் முழுமையாக ஆதரவு தருவதாக தீர்மானித்துள்ளோம். புதுச்சேரியில் 12 இடங்களில் மறியல் போராட்டம் நடத்தப்பட உள்ளது என்றார். காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரத்த தானம். 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் காரைக்கால் அரசு மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இணைந்து மாவட்ட தலைவர் ஜாகீர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 55,40,000 மதிப்பீட்டிலான உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இதில் அகரம் தென்னந்தோப்பு விதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 18 லட்சம் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,50,000 மதிப்பீட்டிலும்,
பிள்ளையார்குப்பம் சிவசாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 8,40,000 மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மணியக்கார் நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 9,10,000 மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு சிவசக்தி நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13,10,000 மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் 55,40,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு குறித்து ஜிப்மர் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை எஸ்பி ரச்சனா சிங் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஜிப்மர் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சி எஸ்பி ரச்சனா சிங் துவக்கி வைத்தார். இன்ஸ்பெக்டர் நாகராஜன், எலும்பில் துறை பேராசிரியர்கள் ஜெகதீஷ் மேனன், தீப் சர்மா, ஒருங்கிணைப்பாளர் ரபீஷ்குமார், எலும்பில் துறை இணை பேராசிரியர்கள் பசுபதி, பிரபு, ஜிப்மர் பேராசிரியர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு, விபத்து தடுப்பு மற்றும் காயம் குறைத்தல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி பொறுப்பான நடத்தை, விபத்துகள் மற்றும் சாலை போக்குவரத்து காயங்கள் பெரும்பாலும் தடுக்கக்கூடியவை என்பதை பொதுமக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. காந்தி சிலை அருகே துவங்கிய நடைபயணம் 3 கிலோமீட்டர் தூரம் ஒயிட் டவுன் முழுவதும் சுற்றி மீண்டும் காந்தி சிலை அருகே முடிவு பெற்றது. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் யார் தலைமை வகிக்கின்றார்கள் என்பது சூழ்நிலை பொறுத்து முடிவு செய்வார்கள் என திருமாவளவன் எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற விசிக கட்சித் தலைவர் திருமாவளவனிடம் தமிழகத்தை போன்ற புதுச்சேரியிலும் கூட்டணிக்கு திமுக தலைமை ஏற்குமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணிதான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய குழுவை திமுக தான் கடந்த காலத்தில் அமைத்தது. இப்பொழுதும் திமுக நியமித்த அந்த குழுதான் விசிக மற்றும் ஒரு சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் அனைத்தையும் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கின்றார்கள் என்பது சூழ்நிலை பொறுத்து முடிவு செய்வார்கள். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான். அதில் நாங்கள் இணக்கமான முடிவினை மேற்கொள்வோம் என்றார். காரைக்காலில் முதல் முறையாக வருகை தந்த சோம்நாத் ஜோதிர்லிங்கத்திற்கு நடந்த ருத்ர பூஜையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலுக்கு முதல் முறையாக வருகை தந்த வரலாற்று சிறப்பு மிக்க சோம்நாத் ஜோதிர்லிங்கத்திற்கு ருத்ர பூஜை நடைபெற்றது. ஸ்ரீ சோமநாதர் ஆலயத்தில் உள்ள காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் அமைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர் நல்லாசியுடன் சுவாமி ஸ்ரீதேஷ் அவர்கள் ஜோதிர்லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேகமும் ருத்ர பூஜையும் செய்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கினார். ஜோதிர்லிங்கம் தரிசனம் நிகழ்வை முன்னிட்டு இசைப்பள்ளி மாணவர்கள் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்க வந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. சோம்நாத் ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜை மற்றும் தரிசன நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கத்தை தரிசித்து சிவனின் அருளை பெற்றனர். காரைக்காலில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேளாண் துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட வேளாண் துறையில் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக பணிபுரிந்த செயல்விளக்க உதவியாளர்களுக்கு களப்பணியாளர் பதவி உயர்வு உடனே வழங்க வேண்டும். தகுதி உள்ள ஊழியர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் விதிமுறைகளை தளர்வு செய்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். அனைத்து செயல்விளக்க உதவியாளர்களுக்கு உடனே ரெகுலேஷன் செய்து ஊழியர்களுக்கான ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும். புதுச்சேரியில் வேளாண் துறையில் காலியாக உள்ள களப்பணியாளர்கள் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். கிராம விரிவாக்க பணியாளர் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கு 1க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களை பணிசுமை சுமத்தி மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் ஊழியர்களின் கோரிக்கையை காலதாமதமின்றி உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட வேளாண் துறை ஊழியர்கள் அலுவலக வாசல் முன் அமர்ந்து காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் முத்தப்பர் விழா, மீன், கருவாடு, கத்தி, தேங்காய், கல் கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய கேரள மக்கள். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பிரசன்னி கடவு முத்தப்பன் கோவில் உள்ளது. சிவபெருமானே இங்கு முத்தப்பனாக உள்ளார். சிவனும் சக்தியும் திருவப்பன் வெள்ளாட்டம் என்னும் 2 வேடங்களை அணிந்து மாந்திரீக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றனர். கண்ணூர் புதுச்சேரியின் மாகி பிராந்தியம் அருகில் உள்ளது. இதனால் மாகி மக்களும் முத்தப்பனின் பக்தர்கள். உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புதுச்சேரி வாழ் மலையாள மக்கள் கடந்த 7 ஆண்டுகளாக முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றனர். இந்த முறை 8வது ஆண்டாக லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பூங்காவில் முத்தப்பன் விழா நடைபெற்றது. தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்துகின்றனர். இறுதி நாளில் திருவப்பன் வெள்ளாட்டம் என்னும் 2 வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளிவேட்டை ஆடி குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி சண்டை மேளம் முழங்க நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற கேரள மக்கள் சாமியிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர்.
விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் முத்தப்பனிடம் காதில் தனது வேண்டுதலை சொல்ல அதற்கு முத்தப்பன் அருள்வாக்கு கூறினார். தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பக்தர்கள் முத்தப்பனுக்கு தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பச்சை பயிறு, நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கல்லையும் கொடுத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஹோட்டல் வாசலில் நடந்த திருமணம். தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்திய பிசிக தலைவர். புதுச்சேரி வில்லியனூரில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை நடத்தி வைக்க வந்த பிசிக தலைவர் திருமாவளவன் வந்தார். அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கிய அவர் இன்று காலை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புறப்பட்டு வெளியே வந்தார். வாசலில் புதிய திருமண ஜோடியான சதீஷ், சுபா காத்திருந்தனர். கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்ட நிலையில் பிசிக தலைவர் திருமாவளவன் மாலைகள் எடுத்துக் கொடுத்து மணமக்களை மாற்றிக்கொள்ள செய்தார். மேலும் தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இவர்களுக்கு வரும் 12ஆம் தேதி திருமண மண்டபத்தில் வரவேற்பு நடக்க இருக்கிறது. சென்ட்ரிங் வேலை செய்யும் சதீஷ் கட்சியின் உறுப்பினர் மட்டுமே. ஆனால் தலைவர் மீது அளவு கடந்த மரியாதை கொண்ட இவர் புதுச்சேரிக்கு எங்கு வந்தாலும் கூடவே இருந்து திரும்பும் வரை இறுதி வரை இருப்பார். அவரது விருப்பத்தை ஏற்று ஹோட்டல் வாசலில் திருமணத்தை செய்து வைத்தார் திருமா. ஜேஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தைமுத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தைமுத்து மாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்ட பெருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் ஐ தமிழ்வளவன், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் தலைவர் சங்கர், கௌரவ தலைவர் பொன் அர்ஜுனன், செயலாளர் தங்க கதிரவேல், ராஜன், ஆறுமுகம், கிருஷ்ணன், கனகராஜ், வீரக்கண்ணு, மாஸ்ராமணி, சந்தோஷ், பெரியசாமி, ஞானவேல், வீரமுத்து, புவனேஷ், மதிவாணன், ஆனந்த், ஏழுமலை, விஜயகாந்த் மற்றும் கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தேவப்புழன், தலையாரி, தமிழ்மாறன், அமுதவன், பொதினிவளவன், ஆதவன், எழில்மாறன், பாகையரசு, தமிழரசன், கலைவண்ணன், தயாநிதி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கடந்த ஒரு வார காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏகேடி நற்பணி மன்றம் சார்பாக தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் மன்றத்தின் தலைவர் ஹரி, என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி செயலாளரும் மன்றத்தின் துணைத் தலைவருமான ஆறுமுகம், செயலாளர் ஓம் பிரகாஷ், துணை செயலாளர் சிவா, பொருளாளர் ராமச்சந்திரன், பொருளாளர் வெங்கடபதி, ஒருங்கிணைப்பாளர் கணேசன், வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், மன்றக்களின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏகேடி நற்பணி மன்றத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம். சட்டப்பேரவை அருகே தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் முதல் முறையாக வருகை தந்த ஜோதிர்லிங்கம் ருத்ர பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.